கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதம் 24ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார். ஆமென். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, நாம் பல நேரங்களில் நமக்கு சில போராட்டங்கள், சில நெருக்கடிகள் ஏற்படும் பொழுதெல்லாம் ஒன்று கடவுளை திட்டுவோம், இல்லைனா நமக்கு எதிராக எந்த மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்கள்தான் இதற்கு காரணம் என்று அவர்களை திட்டுவோம். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, ஒரு கத்தி ஒரு கொலைகாரன் கையில் கிடைச்சா அது என்ன விளைவை ஏற்படுத்தும்? அதே கத்தி ஒரு மருத்துவரின் கையில் கிடைத்தால் அது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை நாம் நன்கு அறிவோம். சில நேரங்களில் நாம் கடவுளுக்கு எதிராக வீம்பு பிடித்து கொண்டு நான் இப்படித்தான் இந்த வாழ்க்கையை தான் வாழ்வேன், என்னுடைய வழிகளை நான் சரி செய்ய மாட்டேன் என்று நாம் நின்று கொண்டிருந்தோம் என்றால் கடவுள் அது நிமித்தம் நாம் மனம் மாற வேண்டும், நம்முடைய குற்றங்களை நாம் உணர்ந்து நாம் மன்னிப்பு பெற வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தினாலே கடவுள் சில தண்டனையை, சில கண்டிப்பை நமக்கு அனுமதிப்பார். அது எதற்காக? என்னுடைய பிள்ளை மீண்டுமாய் என்னிடத்தில் திரும்ப வேண்டும், அவன் எப்பொழுதும் என்னுடைய மகனாக மகளாக வாழ வேண்டும் என்கிற காரணத்திற்காகவே. ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, சில நேரங்களில் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் உடனடியாக யாரையோ குற்றம் சொல்ல தொடங்காதீர்கள். இல்லை சாத்தான் தான் இப்படி என்னை சோதிக்கிறான் என்று சொல்ல வேண்டாம். நீங்கள் கடவுளின் பாதத்திலே அமர்ந்து நீங்கள் அமைதியாக தியானியுங்கள், ஜெபியுங்கள். அந்த ஜெப வேளையிலே, தியான வேளையிலே ஆவியானவர் வழியாக கடவுள் அருமையாக உங்களோடு பேசுவார். இதற்கு என்ன காரணம் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். அடுத்து என்ன காரியங்களை நீங்கள் அடுத்து செய்யும் பொழுது இந்த கண்டிப்பிலிருந்து கடவுள் உங்களை காப்பாற்றுவார் என்கிற காரியத்தையும் ஆலோசனையாக கடவுள் இந்த விவிலிய வார்த்தைகள் வழியாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, எப்பொழுதும் ஒரு பிரச்சனை வந்த உடனேயே நீங்கள் யாரையும் குறை சொல்லாமல், யாரையும் தவறாக எண்ணாமல் கடவுளின் பாதத்திலே அமர்ந்தாலே போதும். கடவுள் என்ன காரியம், யார் காரணம் என்பதை தெளிவாக உங்கள் கண்களில் காட்டுவார். அதன்படியாக நீங்கள் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்தாலே போதும். எல்லாவற்றையும் கடவுள் சரியான பாதையிலே உங்களை நடத்தி சென்று அருமையான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆசீரை நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவை, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே இயேசப்பா, எப்பொழுதும் எங்களுடைய கடவுளுக்கு, எங்களுடைய தகப்பனுக்கு நாங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாக, சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இன்றும் கூட தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நமக்கு பயனளிக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் கடவுளின் பாதத்திலே நாம் அமரும் பொழுது கடவுள் என்னென்ன காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று அருமையாக நமக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துவார். ஆமேன். God bless you.